Hello students, welcome to science class. 6th standard science unit 2 electricity lesson part 1. Introduction. We use electricity in our day-to-day life. Have we ever wondered from where do we get this electricity? How does this electricity work? Can we imagine a day without electricity? If you ask your grandfather, you can come to know a period without electricity. They used oil lamps for light, cooked on fires of wood or coal. By the advent of electricity, our day-to-day works are made easy and the world is on our hands. What are the appliances those work on electricity? What are the materials those allow electricity to flow through? What are electric circuits? What are electric cells and batteries? Come on, let us descend into the lesson to know more about electricity. Introductionல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிசிட்டி நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படிலாம் யூஸ் ஆகுது, அது எங்கேருந்து கிடைக்குது, அது எவ்வாறுலாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி என்னைக்காவது வியந்திருக்கிறோமா? அதோடு மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்ம ஒரு லைஃப்பை இமேஜின் கூட செஞ்சு பார்க்க முடியாது. வீட்டில் உங்கள் தாத்தா கிட்டலாம் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நைட்டில் லேம்ப்பு, சமைக்கிறதுக்கு விறகு அல்லது கறி எரிபொருளாக பயன்படுத்தினாங்க, உணவு சமைச்சாங்க. இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். நம்ம உலகமே நம்ம கையில் வந்துடுது. இந்த பாடத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மின்சாரத்தால் இயங்கும் மின் சாதனங்கள்லாம் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் மின்சாரத்தை தங்களின் வழியே கடத்தும் பொருட்கள் எவை, மின் சுற்று அதாவது சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா என்ன, மின்கலன் மற்றும் மின்கல அடுக்கு அதாவது எலக்ட்ரிக் செல்ஸ், பேட்ரிஸ், அதெல்லாம் பற்றி விரிவாக பார்க்கலாம். First topic, sources of electricity. Selvan and Selvi are twins. They are studying in 6th standard. They visited their grandparents' village during summer vacation. At 6 o'clock in the evening, Selvan's grandfather switched on the light. The whole house was illuminated. Seeing this, Selvan asked his grandfather, "How do we get light by switching on the switch?" So, his grandfather took him to the nearest electricity board and enquired about the electricity. Let us look into the conversation given below. Sources of electricity na மின் மூலங்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. செல்வன் செல்வி 2 பேர் ட்வின்ஸு, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்க தாத்தா வீட்டுக்கு வில்லேஜுக்கு போகிறாங்க. ஈவினிங் 6 o'clock ஆனதும் அவங்க தாத்தா சுவிட்ச் போடுறாரு லைட் எறிகிறதுக்காக. அப்போ வீடு ஃபுல்லாக பிரகாசமாக லைட் எரியுது. அதை பார்த்தோன்னே செல்வன் கேட்குறான், எப்படி நீங்கள் ஸ்விட்ச் போட்டோன்னே லைட் எரியுது அப்படின்ட்டு. உடனே அவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு, அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு அங்கே கூப்பிட்டு போகிறாரு, மின் வாரிய அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நடக்கிற உரையாடலை பற்றி இப்போ பார்க்கலாம். செல்வன்: Sir, how do the electric bulb lighten up when we switch on the switch? Engineer: Due to electricity. Selvan: Oh, from where do we get this electricity? Engineer: We get electricity from thermal power, hydel power, tidal power, wind power, solar power, etc. as sources of electricity. Selvan: Sir, all these plants exist everywhere? Engineer: No, these plants are constructed depending upon the natural resources available at that particular place. For example, we have thermal power plant in Neyveli, Tamil Nadu, as lignite is available there. Selvan: Yes, I have seen windmills near the hills of Tirunelveli district, which has potential wind resource. Thank you, sir, for your valuable information. இந்த உரையாடல் என்னென்னா, செல்வன் அங்கே இருக்க இன்ஜினியர்கிட்ட எப்படி சார் சுவிட்ச் போட்டோன்னே லைட் எரியுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இன்ஜினியர் சொல்கிறாரு, எலக்ட்ரிசிட்டினால தான் அப்படின்னோடனே. செல்வன் நமக்கு எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது அப்படின்னோடனே அதுக்கு இன்ஜினியர் சொல்கிறாரு, அனல் மின் நிலையம், நீர் மின் நிலையம், கடல் அலை, காற்றாலை மற்றும் சூரிய ஒளி போன்றவற்றிலிருந்து தான் மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறாரு. இந்த மின் நிலையங்கள்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்குமா அப்படின்னு செல்வன் கேட்குறான். அதுக்கு இன்ஜினியர் சொல்கிறாரு, அப்படிலாம் இருக்காது. ஒவ்வொரு இடத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த மின் நிலையங்களை அமைக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக தமிழகத்தில் நெய்வேலியில் அதிக அளவு பழுப்பு நிலக்கரி கிடைக்கிது, அதனால் அங்கே அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு செல்வன் சொல்கிறான்,
நான் கூட வந்து திருநெல்வேலிக்கு அருகில் போகும்போது அந்த விண்டு மில்ஸ் காற்றாலை எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான். அது மலைப்பகுதியில் உள்ள காற்றினால தொடர்ந்து வீசும் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் கிளம்புறான். அவங்க தாத்தாவும் செல்வனும் வீட்டுக்கு போகிற வழியில் என்ன பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கிராண்ட்ஃபாதர்: Do you think we get electricity only from the above mentioned sources? செல்வன்: Grandpa, look at that wall clock. How does it work? Grandfather: It needs electrical energy to work. Apart from the above mentioned sources, we get electricity from cells and batteries. Selvan: Yes, Grandpa. Now I'm going to discuss about all these with Selvi. What do you infer from the above dialogue? Any device from which electricity is produced is called the source of electricity. We get electricity from different sources. தாத்தாவும் செல்வனும் வீட்டுக்கு போகிற வழியில் என்ன பேசிட்டு போகிறாங்கன்னா, இந்த மின் நிலையங்கள் மூலமாக மட்டும்தான் மின்சாரம் வருதுன்னு நீ நினைக்கிறாயா அப்படிங்கிறாரு. செல்வன் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோனே வால் கிளாக்கை பார்த்துட்டு இது எப்படி சுற்றுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க தாத்தா சொல்கிறாரு, இந்த மின் நிலையங்கள் மூலமாக மட்டும் மின்சாரம் கிடைக்கிறது இல்லை, செல்ஸு பேட்ரிஸ் அது மூலமாகவும் மின்சாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. செல்வன் இதை பற்றி நான் வந்து செல்விக்கிட்ட விவாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த உரையாடல் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் வந்து மின் மூலங்கள், அதாவது சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பல வகையான மின் மூலங்கள்லேருந்து மின்சாரம் பெறப்படுது. தமிழகத்தில் முக்கியமான பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். The major electric power stations in Tamil Nadu are thermal stations: Neyveli in Kadalur district, Ennur in Thiruvallur district. Hydel power stations: Mettur in Salem district, Pabanasam in Tirunelveli district. Atomic power stations: Kalpakkam in Kanjipuram district, Kudankulam in Tirunelveli district. And windmills: Aralvaimoli in Kanyakumari district, Kayatharu in Tirunelveli district. Apart from this, solar panels which are prevalent in many places are used to produce electricity. Let us discuss in shortly about working power stations. First one, thermal power stations. In thermal power stations, the thermal energy generated by burning coal, diesel or gas is used to produce steam. The steam thus produced is used to rotate the turbine while the turbine rotates. The coil of wire kept between the electromagnet rotates. Due to electromagnetic induction, electricity is produced. Here, heat energy is converted into electrical energy. பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதாவது அனல் மின் நிலையங்கள் அப்படின்னு பேர். இந்த அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி, டீசல் அல்லது வாயுக்களை எரிப்பதன் மூலம் கிடைக்கும் வெப்ப ஆற்றலால் நீராவி உருவாக்கப்படுகிறது. இந்த நீராவியால் டர்பன் இயங்குகிறது. அந்த டர்பன் இயங்கும் போது இரு மின் காந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள கம்பி சுருள் வந்து சுழலும். அதனால் மின்காந்த தூண்டலால் மின்சாரம் உருவாக்கப்படுது. இங்கே வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. செகண்ட் ஒன், ஹைடில் பவர் ஸ்டேஷன்ஸ். In hydel power stations, the turbine is made to rotate by the flow of water from dams to produce electricity. Here, kinetic energy is converted into electrical energy. Hydel stations have long economic lives and low operating cost. ஹைடில் பவர் ஸ்டேஷன்ஸ்னால் நீர்மின் நிலையங்கள் அப்படின்னு அர்த்தம். அணைக்கட்டிலலாம் நீர் பாயும்ல, அதிலிருந்து அந்த டர்பைன் வந்து சுழற்றப்பட்டு மின்சாரம் உருவாக்கப்படுது. இங்கே வந்து இயக்க ஆற்றல் வந்து மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இது மாதிரியான நீர்மின் நிலையங்கள் வந்து அதிக காலம் இயங்கக்கூடியதாக இருக்கும், அதே நேரத்தில் சிக்கனமானதாகவும் இருக்கும். தேர்ட் ஒன், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ். இன் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ், நியூக்ளியர் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு பாயில் வாட்டர். The steam thus produced is used to rotate the turbine. As a result, electricity is produced. Atomic power stations are also called as nuclear power stations. Here, nuclear energy is converted into mechanical energy and then electrical energy. Third one, atomic power stationsனால் அணுமின் நிலையங்கள் அப்படின்னு அர்த்தம். அணுமின் நிலையங்களில் வந்து அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்படும்.
அந்த நீர் கொதித்து நீராவியாக மாறும் இல்லையா, அந்த நீராவியை கொண்டு டர்பைன் இயக்கப்படுது. அந்த டர்பைனோட இயக்கத்தால் மின்சாரம் உருவாக்கப்படுது. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸை வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாகும், அதுக்கப்புறமேட்டு மின்னாற்றலாக மாற்றப்படுது. லாஸ்ட் ஒன், விண்ட் மில்ஸ். In windmills, wind energy is used to rotate the turbine to produce electricity. Here, kinetic energy is converted into electrical energy. Last one, windmillsனா காற்றாலை நிலையங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த காற்றாலைகள் எல்லாம் காற்றின் ஆற்றலால் இந்த டர்பைன் சுழற்றப்படும். அதன் மூலமாக தான் மின்சாரம் உருவாகுது. இங்கே வந்து இயக்க ஆற்றல் வந்து மின் ஆற்றலாக மாற்றப்படுது. நெக்ஸ்ட் டாபிக், செல். A device that converts chemical energy into electrical energy is called a cell. A chemical solution which produces positive and negative ions is used as electrolyte. Two different metal plates are inserted into electrolyte as electrodes to form a cell. Due to chemical reactions, one electrode gets positive charge and the other gets negative charge, producing a continuous flow of electric current. Depending on the continuity of flow of electric current, cells are classified into two types. They are primary cells and secondary cells. செல்லுனா மின்கலன் அப்படின்னு அர்த்தம். கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், அதுதான் செல் அப்படின்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸை உருவாக்கக்கூடிய கெமிக்கல் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ளார 2 டிஃப்ரெண்ட்டான மெட்டல் பிளேட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மெட்டல் பிளேட்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு மெட்டல் பிளேட்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜும் ப்ரொடியூஸ் ஆகி கரண்ட் வந்து அப்படியே ஃப்ளோவாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கண்டினியூவாக ஃப்ளோவாக பாஸ் ஆகிறத பொறுத்து செல்ஸ் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பிரைமரி செல்ஸ், இன்னொன்று வந்து செகண்டரி செல்ஸ். பிரைமரி செல்ஸ், they can not be recharged, so they can be used only once. Hence, the primary cells are usually produced in small sizes. Examples: cells used in clocks, watches and toys etc. are primary cells. பிரைமரி செல்ஸ்னால் முதன்மை மின் கலன்கள் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ண முடியாது, ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த வகையான பிரைமரி செல்ஸ் வந்து கிளாக்ஸு, வாட்சஸ்ஸு, டாய்ஸு அதிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. செகண்டரி செல்ஸ், a cell that can be recharged many times is called secondary cell. These cells can be recharged by passing electric current, so they can be used again and again. The size of the secondary cells can be small or even large depending upon the usage. While the secondary cells used in mobiles are in the size of a hand, the cells used in automobiles like cars and buses are large and very heavy. Examples: secondary cells are used in mobile phones, laptops, emergency lamps and vehicle batteries. செகண்டரி செல்ஸ்னால் துணை மின்கலன்கள் அப்படின்னு அர்த்தம். திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ணக்கூடியதான் செகண்டரி செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா, அது வழியாகவே நம்ம திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி செல்ஸோட சைஸ் வந்து அதோட யூசேஜை பொறுத்து பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். இப்போ மொபைல் ஃபோன்ஸ்லலாம் சின்னதாக தான் இருக்கும் செல்ஸு. இதே ஆட்டோமொபைல்ஸு, கார்ஸு, பஸ்ஸஸ்லலாம் பெருசாகவும் இருக்கும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். செகண்டரி செல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, எமர்ஜென்சி லேம்ப்ஸ் அண்ட் வெஹிக்கிள் பேட்ரிஸ்லாம் கூட இது யூஸ் ஆகும். வார்னிங்: all experiments with electricity should only be performed with batteries used in a torch or radio. Do not under any circumstance make the mistake of performing these experiments with the electricity supply in your home, farm or school. Playing with the household electric supply will be extremely dangerous. இங்கே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கணும்னா டார்ச்சு, ரேடியோவில் இருக்க பேட்டரிஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சு பார்க்கணும். எந்த காரணத்தை கொண்டும் வீட்லேயோ ஃபார்மில் இல்லை ஸ்கூலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு எதுவுமே செஞ்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா மின்சாரத்தோடு விளையாடுறது வந்து ஆபத்தானது. லாஸ்ட் ஒன், பேட்ரி. ஆஃபன் we call cells as batteries. However, only when 2 or more cells are combined together they make a battery.
A cell is a single unit that converts chemical energy into electrical energy. And a battery is a collection of cells. ஆஃபன் வந்து நம்ம செல்லை வந்து பேட்ரி அப்படின்னு தான் சொல்கிறோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செல் வந்து ஒன்றா சேர்ந்தால் தான் பேட்ரி. இப்போ வந்து இந்த செல்லோட சிங்கிள் யூனிட் வந்து கெமிக்கல் எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். பேட்ரியில் வந்து கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so far we saw sources of electricity and 4 power stations, and also we saw cell and battery. Next video we will see electric circuits, symbols of electric components, conductors and insulators. We will meet in the next video. Thank you.